ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கு சஷ்டி விரதமும் ஆரம்பிக்குது. தீபாவளி முடிஞ்சு புதன்கிழமையிலேருந்து சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. இந்த வீடியோ அப்படின்றது சஷ்டி விரதம் தப்போ எப்படி ஃபாலோ பண்ணணும், யார் யார் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க, நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தான். ஏன்னா சஷ்டி அப்படின்றது தமிழ்நாடு இல்லை, உலகம் ஃபுல்லாக இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நான் முருகர் மேலே இருக்க பக்தியில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். 9-10 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். மிளகு விரதம் தான். என்னை பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களும் சரி, மிளகு விரதமும் சரி, ஒரு சில வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கேட்கும்போது இந்த வீடியோ தான். நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் அப்படின்னு அதில் சொல்ல வரல. பட் ஆனால் நான் டயட்டிஷியன் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு ரீசனில் பெண்கள் ஒரு 6 நாள் ஒரு விரதம் இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விரதம். அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், சைடு எஃபெக்ட் இல்லாமல், நம்ம உடல் உபாதைகள் இல்லாமல் முருகர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு சில வழிமுறைகளை இங்கே நம்ம பார்க்கலாம். முருகர் போருக்கு போன போர் வீரர்கள் வேண்டி நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்றதுக்காக அவங்கவுங்க மனைவிமார்கள் வேண்டி இருக்கிறதா. 2வது, இந்த விரதம் முருகர் மேலே அளவு கடந்த பக்தியாக இருக்கணும். அது எப்படி வேடிங்கில் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியாது. பட் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்றது எனக்குமே தெரியல. ஆனால் நான் ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு விஷயம் நினைப்பீங்க இல்லையா, ஒன்று கடவுள் உருவாக்குனாங்களா இல்லை எப்படி அது உங்களுக்கு தோணுச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன் பண்ணணும்னு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். தோணும் போது பண்ணிடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். நிறைய பேர் எனக்கு தோணுதுக்கா, இந்த வருஷம் நான் பண்ணட்டுமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு. ஏன் ஒரு மாதிரியாலாம் நினைக்க வேண்டாம். மனசில் சந்தோஷமாக ஒரு நல்ல விஷயம் தோணுது அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க, அது நல்லது தான் நடக்கும். விரதங்கள் நிறைய பேர் அவங்கவுங்க உடல் உபாதைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாருமே மிளகு விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. குழந்தை வேண்டி 6 நாள் மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணி மட்டும் குடிச்சு மிளகு விரதம் இருப்பாங்க. குழந்தைக்காக இல்லை, நான் முருகர் மேலே இருந்த அளவுக்கு இருந்த பக்தியா என்னன்னு தெரியல. நான் 9 வருஷமா மிளகு விரதம் தான் இருந்துட்டு இருக்கேன். இந்த வருஷமும் மிளகு விரதம் தான். மிளகு விரதம் அப்படின்றது 1ஆம் நாள் 1 மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு, 6 நாளுமே 6ஆம் நாள் 6 மிளகு சாப்பிட்டு தண்ணி மட்டும்தான் சாப்பிடும். 2 வேளையும் காலையிலையும் சரி சாயந்தரம் சரி சாமிக்கு பூஜை பண்ணி சஷ்டி கவசம் பாடுறது, கந்தகுரி கவசம், இந்த மாதிரி சாமி பாடல்கள் சாமிக்கு பூஜை பண்ணுறது அப்படின்றது அவங்கவுங்க டயத்துக்கு தகுந்த மாதிரி. மற்ற சமயங்கள் அவங்கவுங்க டெய்லி லைஃப்பை எப்பயும் போல் என்னோட வேலைகள், என்னோட ஃபிட்னஸ் அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். செருப்பு போடலாமா, தரையில் படுக்கணுமா, பாய் போட்டு படுக்கணுமா, இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும். இப்போ இருக்க சூழ்நிலைமைகளில் எனக்கு குளிர் சேராது, செருப்பு போடாமல் நடக்க முடியாது. இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, நர்ஸாக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க. அங்கே போகும்போது நம்ம போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம சாமி பேரை சொல்ல முடியாது அந்த நேரத்தில். உங்கள் டியூட்டியை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், உங்கள் கடமையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். சாமி என்றைக்குமே நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க. இது மனுஷர்களாக ஏற்படுத்திக்கிட்ட கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் தான். அதனால் செருப்பு போட்டுக்கலாம், நீங்கள் பாயில் படுத்துக்கலாம், இல்லை மெத்தையில் படுத்துக்கலாம், உங்கள் வசதி தான். எங்கே படுத்தாலும் மனசுக்குள்ள முருகரை மட்டும் பக்தியாக நினச்சிக்கோங்க, போதுமானது. ரொம்ப ரூல்ஸ் அப்படின்றதுலாம் கிடையாது, அது நம்ம கையில் தான் இருக்குது ஃபாலோ பண்ணுறது. 6 நாள் ஒன்று நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதை முடிக்காமல் 6 நாள் ஒன்று போல் ஃபாலோ பண்ண 7 விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சிலர்லாம் 3 வேளையும் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் 2 வேளை காலையிலையும் சாயந்தரம் சாமி கும்பிட்டு பழம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் 3வது அப்படின்னா பாலும் பழமும் காலையிலையும் மத்தியானமும் சாமி கும்பிட்டு சாமிக்கு பாலும் பழமும் படைச்சு சாப்பிடுவாங்க. 4வது ஒரே ஒரு வேளை மட்டும் சமைச்சு காலையில் சாமிக்கு படைச்சு சாப்பிட்டுட்டு, இல்லை அப்படின்னா சாயந்தரம் சாமி கும்பிட்டு அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சாமிக்கு படைச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் 2 வேளை சமைச்ச சாப்பாடை காலையிலையும் சாயந்தரமும் சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க. மத்தியானம் சாப்பாடு சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு சிலர் இளநீர் விரதம் இருப்பாங்க. இளநீர் விரதம்னா காலையிலையும் சாயந்தரம் சாமி கும்பிடும்போது இளநீ சாப்பிட்டு இளநீ மட்டும்தான் குடிப்பாங்க, வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, தண்ணி எடுத்துக்குவாங்க. லாஸ்ட்டாக மிளகு விரதம். மிளகு விரதம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த மிளகு மட்டும் காலையில் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க. அந்த ஹோல் டேவும் தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க. இந்த சஷ்டி விரதத்தாப்பம் காலையிலையும் மத்தியானமும் சாமி கும்பிட்டு சாப்பாடு சாமிக்கு படைக்கும் போது எந்த விதமாக சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. காலையில் சாப்பாடு நீங்கள் சாப்பிடும்போது அங்கே நீங்கள் இட்லியோ இல்லை பொங்கலோ மில்லட்டில் செஞ்சு வைங்க. முருகருக்கு வரகு அப்படின்றது ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. வரகு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஒயிட் ரைஸ் சம்மந்தமாக எடுக்காமல் உங்களுக்கு அங்கே உடல் உபாதைகள் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா 1 கப்பு காயினா 1 கப்பு பழம், டெய்லி 1 கப்பு சுண்டல், ஒரு நாள் வெள்ளை சுண்டல், ஒரு நாள் கருப்பு சுண்டல், ஒரு நாள் பச்சை பயிறு, ஒவ்வொரு பயர் ஐட்டங்கள் வேக வச்சு சாமிக்கு படைச்சு 1 கப்பு வெஜிடபிள்ஸ், 1 கப்பு பயர் ஐட்டங்கள், 1 கப்பு பழம், அந்த 3மே நீங்கள் காலையில் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல் டேவும் தண்ணி குடிச்சிட்டு மறுநாள் காலையில் சாப்பாடு. அதே மாதிரி தான் சாயந்தரம் சாமி கும்பிட்றவங்க
இருக்கிறவங்களும் காலையில் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்து சாயந்தரம் சாப்பாடு சாப்பிடும்போது பழம் சாப்பிட்றது, காய்கறிகள் சாப்பிட்றது, பருப்பு ஐட்டங்கள் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிம்பிள் காப்ஸ் இருக்க மாதிரி ரைஸ், இட்லி, பொங்கல், தோசை அதை எடுத்துக்க வேண்டாம். டயட்டீஷியனாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பர் பாடி குறைஞ்ச மாதிரி காமிக்கும், ஆனால் வயிறு வந்து பானை மாதிரி வைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் ஃபேட் ஸ்டோரேஜ் பண்ணுறதே நம்மளோட அப்டமன்ஸ் ஏரியாஸ் தான். அப்போ அது மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியும், அப்பர் பாடி ஒல்லியாக தெரியும். தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சிம்பிள் காப்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சாமி கும்பிடும் போது இந்த டயட்டு தேவையாக்கா அப்படின்வீங்க. பட் என்ன, வாழ்க்கை முறையோட சேர்ந்தது தாங்க நம்மளோட டயட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் நம்மளோட டயட்டு, நம்மளோட ஃபிட்னஸ் எல்லாமே. ஸோ அந்த வாழ்க்கை முறையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றும் போது நம்ம ஆரோக்கியமாகவும் இருப்போம், பக்தியோடையும் இருக்கணும். அதே நேரத்தில் திங்கக்கிழமை 20ஆம் தேதி தீபாவளி அப்படின்ற போது நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வீடு தூத்து தொடச்சி எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி சாமி வழக்கும் கழுவி க்ளீன் பண்ணி வைக்கணும். அன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நாள் வீடு தூத்து தொடச்சா போதுமானது. டெய்லி வீடு தூத்து துடைக்கணும், டெய்லி வந்து விளக்கு சுத்தம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சஷ்டியை பொறுத்த வரைக்கும் 6ஆவது நாள் சூரசம்காரம் சாயந்தரம் நடக்கும். சூரசம்காரம் அன்னைக்கு சாயந்தரத்துக்கு வீடு தூத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு படையல் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு சிலர் 6ஆவது நாள் முடிப்பாங்க. மிளகு விரதம் இருக்கிறவங்க 6ஆவது நாள் இளநீ குடிப்பாங்க. பட் 7ஆவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான், 28ஆம் தேதி திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் விரதம் முடிப்பாங்க. ஒரு சிலர் வீட்டிலேயே சாமிக்கு படையல் வச்சு நல்ல நேரம் பார்த்து நல்லா படைச்சு சாமி கும்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு கோயிலுக்கு திருக்கல்யாணம் பார்க்க போவாங்க. இப்போ ஒரு சில இடத்துல திருக்கல்யாணம் அப்படின்றது காலையிலேயே நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ காலையிலேயே சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேர் 4-5 வருஷமா நான் வீடியோ போடும்போது ஒரு விஷயம் என்னன்னா, நான் 6 நாள் கஷ்டப்பட்டு விரதம் இருந்துட்டு ஒரு அன்னதானத்தில் போய் நான் சாப்பிடும்போது ஒருத்தவங்களோட ஓப்பனாகவே ஒருத்தவங்க வீடியோவில் வந்து போட்டுருந்தாங்க, என்னோட நல்லது ஃபுல்லாக அவங்களுக்கு போயிருமா, நான் கஷ்டப்பட்டு விரதம் இருந்தது அவங்களுக்கு போயிருமா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கேன். ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க மடி பிச்சை ஏந்துறதும் சரி, அவங்களுக்கு நம்ம போடும்போது நம்ம வந்து அவங்க பிரச்சனை சரியாகணும்னு வேண்டி போடும்போது, முருகர் எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனையை அவர் தன்னால் சரி பண்ணிடுவார். நம்மளால் ஒருத்தவங்களுக்கு முடியுது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க. அங்கே வந்து நம்மளுக்கு பாவம் சேராது, புண்ணியம் தான் சேரும். ஸோ நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் வாங்கி சாப்பிட்றோம், கையேந்தும் போது நம்மளுக்கு வந்து அது கடவுளுக்காக கையேந்த வைக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. அடுத்தவங்ககிட்ட போய் அன்னதானம் வாங்குறது நம்ம புண்ணியம் போயிருமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது தப்பு, அதை பண்ணாதீங்க. நான் வந்து கடவுள்கிட்ட போய் கடவுள் எனக்கு கொடுக்குறாரு, அந்த சாப்பாடை நான் கண்டிப்பாக கை வாங்கி சாப்பிட தான் செய்வேன். நான் அதை வந்து தப்பாக எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு கடவுள் கொடுக்குற சாப்பாடு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ வரைக்குமேவும். 7ஆவது நாள் அப்படின்றது 28ஆம் தேதி ஒரு சிலர் ஃபினிஷ் பண்ணுங்க. 6ஆவது நாள் ஃபினிஷ் பண்ணுவாங்களாம் சரி. இந்த விரதங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் விரதம் இருக்க போகிறேன்னு சொல்லி முன்னாடி நாள் ஹெவியாக சாப்பிடாதீங்க, மைல்டாக சாப்பிட்டுக்கோங்க. அளவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சாப்பிட்டா தான் 6 நாள் கண்டினியூவாக அவங்களால வந்து விரதத்தை ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு முந்தின 2 நாள் வந்து தீபாவளிக்கு மறுநாள் ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா அடுத்த 2 நாள் நம்மளால் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் சாப்பாட்டோட அளவை ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவாங்க. ஒரு சிலர் 48 நாள் விரதம் இருப்பாங்க நான்வெஜ் சாப்பிடாம. நான் 48 நாள் கண்டினியூவாக விரதம் இருப்பேன். அதாவது நான்வெஜ் எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டேன், 2 வேளை சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவேன் சில சமயங்களில். ஆனால் நான் மாலை போட்டதெல்லாம் கிடையாது, வீட்டில் வேண்டி என் மனசுக்குள்ளே வேண்டி இதை பண்ணுவேன். சில சமயம் 60 நாள்லாம் நான் சாப்பிடாம 60 நாள்லாம் வந்து நான்வெஜ் மட்டும் எடுத்துக்க மாட்டேன், மற்றபடி பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி தான் எடுத்து சாப்பிடுவேன். அந்த 60 நாளுமே சாப்பாடோட அளவை குறைச்சி சாப்பிட்றது தான். ஸோ புதுசாக ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க அப்படின்றது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்படின்னா தான் உங்களால் 6 நாள் மிளகு விரதம் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம், மிளகு விரதமோ இல்லை சாமி கும்பிடும் போதோ ஊடால வந்து நம்ம பீரியட்ஸ் வந்துட்டு நான் தலைக்கு குளிச்சுட்டேன் அப்படின்னா அதை ஒரு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது இயற்கையாக வர்றதான். நம்ம பாடி வீக் ஆகும்போது 10 நாளைக்கு முன்னாடியே சில சமயம் பீரியட்ஸ் வந்துடும், அது தப்பு கிடையாது, அது தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் கண்டினியூவாக உங்கள் விரதத்தை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை முடியல அப்படின்னா நீங்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, அதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போய்க்கலாம். நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க. அதே மாதிரி சஷ்டியோட முதல் நாள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.